Hey guys, நம்ம Geochemistry lecture series இருக்கோம் and இது வந்து lecture number 4. அன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா Geochemistry in Mineral Exploration. அந்த ரெஃபர் பண்ண புக்ஸ் பாத்தீங்கன்னா Geochemistry in Mineral Exploration by Hawks and Webb and Principles of Geochemistry by Mason and more. Welcome to my channel Success Guru and myself Panchanadam, and let's get into the heading. So, in introduction, geochemical prospecting for mineral includes any method of mineral exploration based on systematic measure of one or more chemical properties of a naturally occurring material. So, systematic study of chemical properties of a mineral is geochemical prospecting. Okay, so, the chemical properties measured is most commonly the trace content of some elements or group of elements. The naturally occurring material may be rock, soil, gossan, glacial debris, vegetation, stream sediments or water. So systematic study of naturally occurring material. அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை பண்ணுவோம்னா பொதுவாக ட்ரேஸ் எலிமெண்ட்ஸை பண்ணுவோம். அண்ட் எங்கே பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா ராக்ஸ்லையோ ஈவன் சாயில்ஸ்லையோ ஒரு கோசன்ஸ்லையோ அல்லது கிளேஷியல் டெப்ரிஸ்லையோ சம்டைம்ஸ் வெஜிடேஷன்லையும் பார்ப்போம். அண்ட் ஸ்ட்ரீம் செடிமெண்ட்ஸ் இருக்குல்லையோ அதுலேயும் பார்ப்போம். ஈவன் வாட்டரில் கூட பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. ஸோ எங்கே பார்க்குறது என்ன பார்க்குறதுன்னு சொல்லியாச்சு. அடுத்து என்ன சொல்றாங்க, ஆக்சுவலி எதை மீன் பண்றாங்க அப்படின்னா இந்த மெயின் பர்பஸ் எதுக்கு பண்றோம் அப்படின்னா அப்நார்மாலிட்டியை பார்க்க. வாட் இஸ் அப்நார்மாலிட்டி? ஸோ ஒரு பொருள் எங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத காட்டிலும் டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா அது அப்நார்மாலிட்டி, ரைட்டா? ஸோ பை கான்சென்ட்ரேஷன் அல்லது கெமிக்கல் காம்போசிஷன்ல உள்ள ஜியோ கெமிக்கல் அனாமலிஸ் தான் மெயினாக பாயிண்ட் அவுட் பண்றோம். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பல டெக்னிக்ஸ் யூஸ் பண்றோம். ஓகேவா? And geochemical method of exploration should be viewed as an integral component of the modern prospecting. So, ஒரு prospecting new current time சொல்றோம் இல்லையா prospecting அப்படின்னு. ஸோ இந்த ப்ராஸ்பெக்டிங்னு சொல்லும் போதே அதுக்குள்ளேயே ஜியோகெமிக்கல் மெத்தட்ஸும் உள்ள வந்துருமா. பட் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஜியோகெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சர்டன் ஸ்பெஷல் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதில். வேற ஜியாலஜிக்கல் டேட்டால அப்படி வராது, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ பொதுவாக நீங்கள் ராக் பார்ப்பீங்க, ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, நேம் பண்ணுவீங்க, இப்படி தான் பண்ணிட்டு போவோம் இல்லையா? ஸோ இது போக எக்ஸ்ட்ராவாக அந்த ராக்கோட கெமிக்கல் காம்போசிஷன் பார்க்கறதுக்கு கெமிக்கல் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணோம்னா தட் வில் கம் அண்டர் ஜியோகெமிஸ்ட்ரி. ஓகேவா? So the short introduction. So சின்ன history பார்ப்போம். The principle of geochemical prospecting are as old as man's first use of metal. So geochemical prospecting ஓட பேசிக் பிரின்சிபல் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல மனுஷன் மெட்டல்ஸ் தேடி எடுத்தான் இல்லையா, அந்த அளவு அப்பயே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கிற மாதிரி மீன் பண்றாங்க. ஸோ எப்படி சொல்றோம்னா சரி ஒரு நதி ஓடுதுன்னு வச்சுப்போம். அந்த நதியோட கடைசியில சரி ஒரு ட்ரேஸ் எலிமெண்ட் சரி கோல்டே பார்க்கணும்னு வச்சுப்போம். பார்த்தா என்ன அப்படியே பார்த்தாங்களா ஃபர்ஸ்ட். அப்புறம் என்னாச்சு அப்படின்னா இதுக்கு எங்கே வந்திருக்கும்னு யோசிச்சா அந்த நதியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தேடி போனாங்களாம். ஸோ எந்த லொக்கேஷன்ல சோர்ஸ் ராக் இருக்கோ அந்த சோர்ஸ் ராக்லேருந்து உடஞ்சு தண்ணியில் தண்ணியில் மிக்ஸ் ஆகி அல்லது தண்ணியில் டிரான்ஸ்போர்ட் ஆகி ஃபைனல் ஸ்டேட் டெபாசிட் ஆயிருக்கும். ஸோ அந்த நதியை ட்ரேஸ் பண்ணிட்டே மேல் நோக்கி போனால் அந்த பெட்ராக் கண்டுபிடிக்கலாம். அண்ட் பெட்ராக்கை வச்சு நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிடும் மனுஷன் எக்ஸ்ப்ளோரேஷன் இல்லையா? ஸோ ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல கான்சன்ட்ரேஷன் கம்மியாக சின்னதாக இருந்திருக்கும். அண்ட் நதியை நோக்கி டுவர்ட்ஸ் த அப்ஸ்ட்ரீம் போயிட்டே வந்தீங்க அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிட்டே போகும். ஒரு இடத்துல எது பெட்டராக கண்டுபிடிச்சிடலாம் அண்ட் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்டடி ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படிங்கிறது. டிஸ்பர்ஷன்னா எப்படி பரவுது அப்படிங்கிறது படிக்கிறது தான் இது. ஸோ இப்படி தான் ஜியோகெமிஸ்ட்ரிங்கிறது டெவலப் ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ ஹவவர் பேசிக்கலி தி மெத்தட் வாஸ் ஃபாலோவிங் டிஸ்பர்ஷன் பேட்டர்ன். ஸோ பெட்ராக்ல கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும், சுத்தின ஏரியாவில் கொஞ்சம் பெரிய கிரெயின்ஸ் கிடைக்கும். ஆஸ் ரிவர் மூவ்ஸ் இட் டிரான்ஸ்போர்ட் த செடிமெண்ட் அண்ட் த செடிமெண்ட் கெட்ஸ் ஃபைனர், ரைட்? அண்ட் அதனால தான் ஓல்ட் ஏஜ் ஆஃப் ரிவரில் இன்கேஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதில் ஃபைன் செடிமெண்ட்ஸில் கிடைக்கும். ஸோ இந்த கான்சன்ட்ரேஷன் அதிகமாக டைரக்ஷன் நோக்கி போகிறது தான் டிஸ்பர்ஷன் பேட்டர்ன் அப்படிங்கிறாங்க. அண்ட் இப்படி தான் ஜியோகெமிஸ்ட்ரியை ஆரம்பிச்சது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? So inspired by the classical research of Goldsmith, Fresman and Midgar in the field of fundamental geochemistry research work in Scandinavia, Soviet Union and independently carried out by successful experiment using spectrographic trace analysis of soil and plants as a prospecting method. ஸோ 3 பேர் நிறையா ஒர்க் பண்ணிருக்காங்க. யார் அப்படின்னா கோல்ட்ஸ்மித் அப்படிங்கிறவர் தெரியும், முன்னாடி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பேசியிருக்கோம் கோல்ட்ஸ்மித் பற்றி. அவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் அ மாடர்ன் ஜியோகெமிஸ்ட்ரி. ரெண்டாவது சொல்றது ஃபர்ஸ்ட்மேன் அப்படிங்கிறவர் த மினரல் ஃபர்ஸ்ட்மைட் அப்படிங்கிற பேரு அவர் வச்சு தான் வச்சாங்க. அது மட்டும் இல்லை மூணில் ஒரு கிரேட்டார் இருக்கு விச் இஸ் கால்ட் அஸ் ஃபர்ஸ்ட்மனைட், அதுக்கும் இவர் வச்சு தான் பேர் வச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம் மீனிங். அண்ட் வர்னாட்ஸ்கி அப்படிங்கிறது யாருன்னா ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் ஆஃப் த ஜியோகெமிஸ்ட்ரி, பயோஜியோகெமிஸ்ட்ரி அண்ட் ரேடியோ ஜியாலஜி. இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி இவர் தான். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா சாயில் அண்ட் பிளான்ஸ் எடுத்து அதோட ஸ்பெக்ட்ரோகிராஃபிக் ஸ்டடியை வச்சு ஜியோகெமிக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணாங்க ஆரம்ப காலத்திலேயே. ஸோ இவங்க தான் இனிஷியல் ஸ்டேஜ் அல்லது பயனியர்ஸ் ஆஃப் ஜியோகெமிஸ்ட்ரி, ஜியோகெமிக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன். There are relatively few mineral field in which no geochemical study of any sort have been made. The evolution of various techniques is based on mean
means complete and not all are in same stage of development. ஸோ நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது ஜியோகெமிக்கல் ப்ராஸ்பெக்டிங்கில் அண்ட் எல்லாமே ஒரே மாதிரி இல்லை, எது தேவை எது எனக்கு சூட் ஆகுமோ அதுங்கிற பொறுத்து மாறுது அண்ட் அதை வச்சு தான் எவல்யூஷன் வந்திருக்கு அப்படின்னு அதை சொல்கிறாங்க. ஓகேவா? So Geochemical Soil and Vegetation Survey was undoubtedly the most advanced and were first applied on the commercial scale in 1930. So 1930 ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா Geochemical Soil Surveyயும் Vegetation Surveyயும் அண்ட் அதுதான் ஓல்டஸ்ட்ங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1950 சொல்கிறாங்க Drainage Survey அப்படிங்கிறத அப்பயே கொண்டு வந்துட்டாங்க அண்ட் அதோட ஸ்கோப்பும் அப்ளிகேஷனும் இப்போவும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. So the short survey, the short history. So let us see what is a soil survey. The first chemical analysis of systematic collection of sample of soil and weathered rock as a prospecting method was undertaken in 1932 by Soviet geologists. So முதல்ல ஒரு ராக் ஃப்ராக்மெண்ட்ஸையோ அல்லது சாயிலையோ எடுத்து அதில் இருக்க கெமிக்கல் சேஞ்சஸ் அல்லது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அல்லது கெமிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனை படிக்கிறத 1932 ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அதுக்கு பேர் தான் சாயில் சர்வே. இட் இஸ் டேக்கிங் சாயில் ஆர் வெதர்ட் ராக் ஆஸ் அ சாம்பிள் ஃபார் அனலைசிங் எனி செடிமெண்ட் ஃபார் எனி கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஓகேவா? அண்ட் அடுத்து வந்தது தான் ஸ்ட்ரீம் செடிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இங்கே சாயில்ங்கிறது ராக்கு சுற்றி இருக்கும் ரைட்டாக, வேறு ஸ்ட்ரீம் செடிமெண்ட்ங்கிறது எங்கேயோ உருவானது ஸ்ட்ரீம் கொண்டு வந்து வேறு டெபாசிட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரீம் செடிமெண்ட்ஸ் படிக்க ஆரம்பிச்சது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1930s பண்ணியிருக்காங்க. எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா எஸ்என் கான்சன்ட்ரேஷன் பார்க்கறதுக்காக பண்ணாங்க. ஓகேவா? அண்ட் இது வந்து சக்ஸஸ்ஃபுல் மெத்தடாக இன்றைக்கும் ரன் ஆகிட்டு இருக்கு. So அடுத்து சொல்றது vegetation survey, which means visual observation of distribution of morphology of a plant as related to or has probably helped the traditional prospector almost as much as observed in rock exposure and soil. So பொதுவாக எப்படி ராக் பார்த்து சாயில் பார்த்து கெமிக்கல் கான்சன்ட்ரேஷன் வச்சு எந்த மினரல் இருக்குன்னு சொல்கிறோமோ இதே மாதிரி சில வகையான பிளான்ஸும் காட்டுமா. எதை காட்டும்? ஒரு சிங்கிள் எலிமெண்ட் அல்லது சிங்கிள் மெட்டல் அல்லது மினரல் டெபாசிட்டோட கான்சன்ட்ரேஷன். இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கேலமின் வயலட்ங்கிற செடி இருக்கான். இது வந்து எங்கெல்லாம் ஜிங்க் ரிச் சாயில் இருக்கோ அங்கே மட்டும்தான் வளரும். இது வந்து கேலமின் வயலட் செடியோட ஸோ இட் கேன் பி யூஸ்ட் அஸ் இண்டிகேட்டர். ஸோ எங்கெல்லாம் அந்த கேலமின் வயலட் செடி அதிகமாக வளர்ந்துருக்கோ அங்கே என்ன மீனிங்னா அந்த ராக்ல அல்லது அந்த கீழே இருக்க சாயில்ல ஜிங்க் கான்சன்ட்ரேஷன் அதிகம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா கைசோஃபியல் பேட்ரினி அப்படின்னு ஒரு செடி சொல்றாங்க. இது ஒரு செடி இது எங்க இருக்கும்னா காப்பர் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்தால் வருமா. அதே மாதிரி எரிகோனம் இன்ஃப்ளேட்டம் சொல்றாங்க, அதுவும் ஜிப்சம் மேலே அதிகம் வளர்ந்துருக்கும். அண்ட் சால்சோலா நைட்ராரியா அப்படின்னு ஒரு செடி இருக்கு அண்ட் அது வந்து போரான் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்தால் வளரும். அண்ட் எரித்தஸ் ஜைஜாண்டியஸ் அப்படின்னு ஒரு செடி இருக்கு, இது எங்க இருக்குன்னா லெட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்தால் வளருமா. ஸோ இதெல்லாம் சில எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதை மாதிரியான வெஜிடேஷன் என்ன டைப் ஆஃப் செடி முளைச்சிருக்கு எவ்வளோ டாமினண்டா இருக்கு அப்படிங்கிறத வச்சு கூட ப்ராஸ்பெக்டிங் பண்ணலாமா. ஜியோகெமிக்கல் ப்ராஸ்பெக்டிங், அதுக்கு பேர் வெஜிடேஷன் சர்வே அப்படிங்கிறாங்க. அண்ட் பழசு இது போது நிறைய புதுசாக ஆட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி என்னென்ன செடிக்கு என்னென்ன இருக்கும்னு இந்த லிஸ்ட்டே வச்சிருக்காங்க. நம்ம செக் பண்ணலாம் சொல்லிட்டு அந்த பேப்பர் செக் பண்ணுங்க வச்சு இந்த பேப்பரோட ஆத்தர் நேம் செக் பண்ணி என்ன பார்க்கலாம் என்னென்ன செடி என்னென்ன மினரல் டெபாசிட் அங்கே இருக்கும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அடுத்து பார்க்க போகிறது பயோஜியோகெமிக்கல் சர்வே. ஸோ பயோஜியோகெமிக்கல் சர்வேனா ஒன்றும் கிடையாது, ஒரு செடியில் உள்ள இலையோ கிளையோ உடைச்சு அதில் இருக்கிற அப்நார்மல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலிமெண்ட்டை வச்சு அந்த சாயிலில் என்ன டைப் ஆஃப் மினரல் டெபாசிட்ஸ் அதிகமாக இருக்கும்னு சொன்னோம்னா அதுதான் பயோஜியோகெமிக்கல் சர்வே. இது ஃபர்ஸ்ட் எங்கே பண்ணாங்க அப்படின்னா கார்ன்வால் ஏரியாவில் பண்ணாங்க அண்ட் வேல்ஸ் ஏரியாவில் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கெல்லாம் வந்து SUWPBZN மெட்டல்ஸ்லாம் டெபாசிட் அதிகமாக இருக்கோ அங்கே இருக்கிற செடிகள் இலைகள்லையும் கிளைகள்லையும் அதோட கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோ இது எவ்வளோ நல்லா இருந்தாலும் பட் என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் இதுக்காக ஒரு செடி கிளையை உடைச்சி அனாலிசிஸ் பண்ணணும். பட் இதே அனாலிசிஸை அங்கே இருக்கிற சாயிலையும் பண்ணலாம் இல்லையா. ஸோ இது வந்து அவ்வளோவா பெருசாக வளரல. இது பயோஜியோகெமிக்கல் சர்வேங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு செடி வேணும், செடியோட கிளையோ இலையோ பிச்சு அனாலிசிஸ் பண்ணணும். அதுக்கு முளைச்சிருக்குள்ள சாயில் அங்கேயே கான்சன்ட்ரேஷன் காட்டியிருக்கும் இல்லையா. ஸோ அந்த சாயில் வச்சு பண்ணிடலாமே, இது தேவையில்லாமல் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்கிறதுனால இது பெருசாக வளரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது பயோஜியோகெமிக்கல் சர்வே அப்படிங்கிறது. So Biogeochemical survey will show a result of selective concentration அப்படின்னு சுருக்கமாக சொல்றாங்க. ஸோ அடுத்து சொல்றது drainage survey, which means ஒரு stream sediments இருக்கு. அந்த stream sedimentல சே ஹெவி மினரல் இருக்கு, அதாவது செரிக்குலேட் ஹையாக இருக்குது அப்படின்னா அது கான்சன்ட்ரேஷன் ஒரு இடத்துல டெபாசிட் ஆகும். ஸோ அதை எடுத்து அனாலிசிஸ் பண்ணி எங்கே வந்துச்சுன்னு பார்த்து அந்த மினரல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது பேர் ட்ரைனேஜ் சர்வே அப்படிங்கிறது. பொதுவாக இந்த கோல்டு
கேசிட்ரைட் இதெல்லாம் இப்படி தான் முதல்ல எக்ஸ்ப்ளோரேஷனே ஆரம்பிச்சாங்க. ஸோ ரிவரோட பாதையில் அங்கங்கே டெபாசிட் கிடச்சிருக்கு சின்ன சின்ன பீஸாக. ஸோ அதை வச்சு அந்த ரிவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நோக்கி நகர்ந்து பெட்ராக் கண்டுபிடிச்சி எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் கால்டு ட்ரைனேஜ் சர்வே. ஓகேவா? The first extensive routine exploration program based on geochemical drainage survey was done by Russians in 1956. ஸோ 1956 ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரைனேஜ் சர்வேங்கிறது, ரஷ்யன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? அண்ட் இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத 1956 சொல்ல 1540 சொல்லியிருக்காரு. யார் சொன்னார் அப்படின்னா வெனாசியோ பிரிங்கோசியோ அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. எப்போனா 1540 ஒரு ரிவரை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுறது மூலமாக அது எங்கேருந்து வந்துச்சு, அது வர இடத்துல என்னென்ன மினரல்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. எதில் சொன்னார்னா அவரோட பப்ளிகேஷன் பைரோடெச்னியா அப்படின்னு ஒரு புக் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, அதில் போட்டிருக்கான். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் உங்களோட ஜியோகெமிக்கல் சர்வே ஜியோகெமிக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன் பற்றி பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. I will try to make special video, separate video. Okay, I group my videos according to the category and you can check in my playlist. You can connect with us by mail, Facebook and Instagram, and these are the links. You can support us by like, share and subscribe. Thanks for watching. Have a great day.